ஆத்தா தாயே என் காணிக்கு ஏத்துக்கம்மா. வாட் நான்சென்ஸ். ஏங்க உண்டியல் அங்க இருக்குங்க. இதுவும் உண்டியல் மாதிரி தான் இருக்கு, வந்து குனிஞ்சு பாரு. ஐயோ, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டு நீங்க ரோட்ல நடந்து போனா அவன் பப்ளிக் டெலிபோன் பூத்துன்னு 1 ரூபாய் காயின போட்டு போனே பேசிடுவான். இங்க பாரு, ட்ரெஸ்ஸா இது பிஞ்சு போன லாரி டிங்கரிங் போன மாதிரி இருக்கு. என்னது? எனக்கு வாய் வலிக்குது, நீ பேசு. இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா எங்க கண்ண உத்தாதா? போய் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நேத்து தான் எங்க Dress பத்தி கமெண்ட் பண்ணீங்க, பொறுத்துக்கிட்டோம். இன்னைக்கு தான் ஃபுல்லா பேண்ட் போட்டுக்கல. அப்புறம் என்ன? என்னது? அங்கங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, எல்லாமே தெரியுது. என்னது? என்னதா செவிடா சொல்லு. யோ, நேத்தி தான் என் பேத்திட்ட கலாட்டா பண்ணீங்க, இன்னைக்கு என்ன தகராறு? நல்லா கேளுங்க தாத்தா. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஏழைபாளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறீங்க. ஆமா. உங்க பேத்தி பாருங்க, துணி எடுக்கிறக்க வக்கில்லாத பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. என்னது? என் பேத்தி பிச்சைக்காரியா? பிச்சைக்காரியை விட மோசம். பிச்சைக்காரியா இருந்தா கூட பரவாயில்ல, பிச்சைக்காரி கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி. என்ன சொல்ற நீ? ஐயா, அந்த பிச்சைக்காரங்க போட்டுக்கிற Dress பாருங்க. உங்க பேத்தி போட்டுக்கிற Dressக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. நீங்க வேணா அவங்கள அங்க போய் உட்கார சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க.